ஒரு பண்ணையில் வளர்க்கப்பட்ட ஆயிரக்கணக்கான சில்வண்டுகள் இப்போது பீட்சாவுக்கு மேல் டாப்பிங்ஸாக தூவப்பட போகின்றது. சிலருக்கு இது அருவருப்பாக தோன்றலாம். ஆனால் கார்லோ டெல் புவனோவும் ஹோசே ஜானியும் இது ஒரு லாபகரமான தொழில் என்கிறார்கள். ஹோசே ஜானியும் அவரது நண்பரும் இணைந்து நியூட்ரின்செக்ட் என்ற இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த டப்பாவில் 10,000 சில்வண்டுகள் இருக்கின்றன. இதிலிருந்து 1 கிலோ சில்வண்டு மாவு தயாரிக்கலாம். அதில் 60% புரதச்சத்து இருக்கிறது. 1 கிலோ சில்வண்டு மாவு தயாரிக்க 5 லிட்டர் நீர் போதும். அதுவே 1 கிலோ மாட்டிறைச்சிக்கு 15,000 லிட்டர் நீர் தேவைப்படும். இது காலநிலை மாற்றத்திற்கு எதிரான போராட்டத்திலும் உதவும். இவர் 1 மாதத்தில் 2 டன் சில்வண்டு மாவு தயாரிக்கிறார். சமீபத்தில்தான் இத்தாலியில் சில்வண்டு மாவு சாப்பிட ஏற்ற உணவு என அரசால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அதிவிரைவில் நியூட்ரின்செக்ட் பொருட்கள் விற்று தீர்ந்து விட்டன. பீட்சா செய்யும் கார்லோ டி புவனோ ரோம் நகருக்கு வெளியில் இருக்கும் தனது உணவகத்தில் ஏற்கனவே இந்த மாவை சேர்த்து பீட்சா செய்து சோதித்திருக்கிறார். மாவை பிசைந்துவிட்டு இந்த பூச்சி மாவை அதன் மேல் தூவுவேன். எங்களது வழக்கமான மாவுடன் இது சேர்ந்து விட்டதை உறுதி செய்வோம். இப்போது மொசரல்லா சீஸுடன் காய்கறி பீட்சா செய்ய போகிறோம். தக்காளி சாஸ், மொசரல்லா மற்றும் பலவிதமான காய்கறிகளோடு சிறிது சில்வண்டு மாவையும் சேர்க்கிறார். நமது பீட்சா தயாராகிவிட்டது. இது அருமையாக இருக்கிறது. இப்போது சில்வண்டுகளை வைத்து அலங்கரிக்கலாம். இது இன்னும் மொறுமொறுப்பு தரும். கார்லோ டெல் புவனோ அளவுக்கு எல்லோரும் சில்வண்டு பீட்சாவை உற்சாகமாக ஏற்பதில்லை. ஆனாலும் அதை அவர் உணவு பட்டியலில் சேர்க்க திட்டமிட்டு இருக்கிறார். நன்றாக சாப்பிடுங்கள்.